அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் என்ன பார்க்குறோம்னா ரியாலு சாலிஹின்னா அந்த காலத்தில் சில சம்பவங்கள் நடந்திருக்கும் பார்த்தீங்களா. அது மூலியமாக நமக்கு வஹியெல்லாம் இறங்கியிருக்கும்னு ரசூல்லாவுக்கு அது மூலியமாக சில இதெல்லாம் வந்திருக்கும். அதை பற்றின ஒரு விவரங்கள் தான் இதை பற்றி பார்க்க போகிறது தான் ரியாலு சாலிஹின். உங்களுக்கு போக போக உங்களுக்கு புரியும், இதுதான் ரியாலு சாலிஹினா அப்படிங்கிறது. சரிங்களா. இந்த ரியாலு சாலிஹினில் பாடங்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப இருக்குது. என்னென்னு பார்ப்போமா. அதில் நம்ம குறிப்பிட்ட ஒரு 10 பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா எடுத்தோட 11வது பாடம் தான். இதுதான் என்னது, அந்த ரியாலு சாலிஹினுடைய இதில் நம்ம எத்தனாவது இதாக பார்க்க போகிறோம்னா 11வது பார்க்க போகிறோம். என்னது, செயல் புரிய அதிக முயற்சிக்கிறதா நம்ம பார்க்க. இது குறிப்பிட்ட ஒரு 10 இது தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நேரம் இது இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு 10 பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனாவது, 11வது பாடம், நற்செயல் புரிய அதிக முயற்சித்தல். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நற்செயல் புரிய அதிக முயற்சித்தல், இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஒவ்வொரு இதாக பார்க்குறோம். எப்படின்னா இதுக்குரிய அர்த்தம் என்னென்னா, நம்ம செய்கிறோமோ செய்யலையோ நற்செயல்கள், அட்லீஸ்ட் நம்ம முயற்சிக்கையாச்சும் செய்யணும் அப்படிங்கிறத இதோடைய பாதை. நம்ம அல்லாஹ்விடம் நெருக்கமாக நம்ம முதல் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, நம்ம முயற்சி செய்கிறது, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. எப்படின்னா நம்ம எந்த ஒர்க்கு செஞ்சாலும் எடுத்தோடனே பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய பேரை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறது. அப்படி சின்ன சின்ன விஷயத்தில் முயற்சித்தாவே இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிக பலனை எதிர்பார்க்கலாம். நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக நமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்பாடு செய்கிறோம். அந்த சாப்பாடில் உப்பு கம்மியானா கூட அல்லாஹ்விடம் இரு கைகளை ஏந்தி, யா அல்லாஹ் இப்படி குறைகளாக இருக்குது, நீ சரி செய்வாயாகன்னு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமான இறை நம்பிக்கையுடைய துவாவை கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே ஆகுவான். ஸோ அதனால் அல்லாஹ்வை சார்ந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அல்லாஹுடைய உதவியை நம்ம தேடணும். அதை பற்றி தான் இது. ஓகேங்களா. அல்லாஹ் கூறுகிறான், எவர் நம் விஷயமாக முயற்சிக்கின்றார்களோ, யார் அல்லாஹுடைய விஷயத்தில் முயற்சிக்கிறாங்களோ அவர்களுக்கு நாம் நேர்வழியை காட்டுவோம். கண்டிப்பாக அவர்களுக்கு நேர்வழியை காட்டியே காட்டுவோம் அப்படின்னு அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுக்குறான். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வருடன் உள்ளான். கண்டிப்பாக யாரெல்லாம் நன்மை செய்ய முயற்சிக்கிறாங்களோ அவங்களோட அல்லாஹ் இருக்கிறான். உமக்கு மரணம் ஏற்படும் காலம் வரை உமது இறைவனை வணங்குகிறாங்க. உனக்கு மரணம் அது வரும் வரை என்ன செய்ய, அல்லாஹ்வே வணங்கணும், வேற யாரையும் இணை வைக்க கூடாது. அடுத்து உமது இறைவனின் பெயரை நினைவு கூறுவீராக. அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு உப்பு குறைவாக இருந்தாலும் கூடியது அல்லாஹுடைய பெயரை தான் நினைவு கூர்ந்து, எனக்கு இப்படி இருக்கியா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான்னு கேட்கணும். அவன் பக்கமே முற்றிலும் சார்ந்திருப்பீராக. கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹுடைய பக்கம் தான் சார்ந்திருக்கணும். வேற யார் பக்கம் கட்சி மாறுது அதுனா இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான். அவன் பக்கமே நம்ம திரும்பியும் செல்ல போகிறோம். அதனால் கண்டிப்பாக அவனவே சார்ந்திருக்கணும். ஒருவர் அணு அளவேனும் நன்மை செய்தால் அதை காண்பார். ஒரு அணு அளவு, ஒரு சின்ன நன்மை செஞ்சால் கூட அதுக்குரிய பலனை கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அவங்க கண்டிப்பாக பார்க்க தான் போவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்காக நல்லதில் எதை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹ்விடம் கூலியால் சிறந்ததாக மிக்க மகத்தானதாக காண்பிப்பீர்கள். எதை நீங்கள் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட அல்லாஹ் என்னது ஒரு சிறந்ததாகவும் மகத்துவமானதை கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன செய்வான், காண்பிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதில் இருந்து நீங்கள் செய்யும் செலவுகளை நிச்சயமாக அல்லாஹ் அறிந்தவனாக உள்ள. நீங்கள் நல்லதுக்காக செய்கிற ஒவ்வொன்றையும் கண்டிப்பாக அல்லாஹ் பார்ப்பான். இந்த பாடத்தில் பிரபலமான வசனங்கள் நிறைய உள்ளன. இதில் பல வசனங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்களா, என் நேசரை ஒருவர் பகத்தால் நான் அவரிடம் போர் தொடுப்பேன். அபு ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய நேசர் ஒருவரை பகைத்தால், நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் நேசிக்கிற ஒருவரை என்ன செஞ்சா, நேசரை ஒருவனை பகைத்தால் அப்படின்னா சண்டையிட்டாவோ இல்லை பகைச்சிக்கிட்டாவோ அப்படி அவங்க கூட என்ன செய்வாங்களா, அல்லாஹ் போர் தொடுப்பான போர் செய்வான். என்னுடைய நேசரை எக்காரணத்தை கொண்டு கோபம் அடைக்க வைக்கிறதோ இல்லை பகைக்கவோ கூடாது அப்படின்னு யார் சொல்கிறாங்க, அல்லாஹ்.
என் அடியான் அவனுக்கு நான் கடமையாக்கியதிருப்பதை செய்வதை விட எனக்கு பிரியமானதாக வேறொரு பொருள் மூலம் என்னிடம் நெருங்க முடியாது என சொல்கிறான். என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்கி இருப்பதை விட எனக்கு பிரியமானதாக வேறு பொருள் மூலம் என்னிடம் நெருங்க முடியாது. அப்படின்னா எனது அல்லாஹுக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்த மூலியமாக நம்ம அல்லாஹுவிடம் நம்ம போய் இது பண்ண. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்லுங்கிறது ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒன்று. அதை விட முக்கியமானது அப்படின்னா சுன்னத்து. ஃபர்லு கட்டாய கடமை கண்டிப்பாக பண்ணியணும். அதை விட நம்ம அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உருவாக்கணும். சுன்னத்தான தொழுகை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது தொழுகிறது மூலயமா நம்ம அல்லாஹ்கிட்டம் என்னது அதிகம் ஒரு உறவை மேற்கொள்ளலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலும் என் அடியான் அவனை நான் அன்பு கொள்வதற்காக உபரியான வணக்கம் மூலம் என்னிடம் நெருங்கிட முயற்சிக்கின்றான். உபரியான இருக்குன்னா ஃபர்லா இருந்தாலும் சரி, சுன்னத்தால் சரி, இது மூலியமாகவும் அல்லாஹ் நம்ம நெருங்குகிறோம். அவனை நான் பார்வையாகவும் அவன் பிடிக்கும் அவனது கைகாகவும் அவன் நடக்கும் அவனது காலாகவும் ஆகிவிட. இப்படி நபர் ஒரு நபர் தொழுகை சுன்னத்து ஃபர்ல் இப்படி இருந்தால் அவன் பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், அவனுடைய கையாக இருக்கட்டும், அவன் நடக்கிற காலாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட எல்லாமே அல்லாஹ்வே நமக்காக மாறுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அது உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்கிறாங்க? அவனுடைய கையாக அவன் நடக்கும் அவனது காலாகவும் ஆகிவிடுவேன் அப்படின்னா அல்லாஹ் தாலா சொல்கிறான். என்னிடம் அவன் கேட்டால் நான் கொடுப்பேன். கண்டிப்பாக அல்லாஹ் நம்பி இரு கைகளை ஏந்தி என்னோட அடியான் என்கிட்ட கேட்டால் நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என்னிடம் பாதுகாப்பு கோரினார். அல்லாஹ் ஒருவன் தான் பாதுகாக்கக்கூடியவன் அப்படின்னா அல்லாஹ்விடம் உதவி தேடினா கண்டிப்பாக நான் அவனை பாதுகாப்பேன், அவனை நான் காப்பாற்றுவேன் என அல்லாஹ் கூறியதாக யார் சொல்கிறார்? நம்மக்கிட்ட சொல்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இதை நம்மக்கிட்ட அறிவிக்கிறது யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 96வது அனஸ் ரலி அறிவிக்கின்றார்கள். என் அடியான் என்னிடம் ஒரு சார் நெருங்கினான். 1 இன்ச்சு நெருங்கி வந்தாலும் கூடியது என்னுடைய அடியான், நான் அவனிடம் 1 முழம் நெருங்குவேன். யார் சொல்கிறான்? அல்லாஹ். என்ன சொல்கிறான்? ஒரு சான் நெருங்கி வந்தாலும் கூடியது என்னுடைய அடியான், நான் அவன்கிட்ட எப்படி போகிறேன்? 1 முழம் நெருங்குறேன். இதை என்னிடம் அவன் 1 முழம் நெருங்கி வந்தானா நான் அவனிடம் 2 முழம் யார்? அல்லாஹ் நம்மக்கிட்ட நெருங்கி வரான். என்னிடம் அவன் நடந்து வந்தால் நம்ம அல்லாஹ்கிட்ட நடந்து போனோம்னா அவன் என்னை எப்படி பண்ணான்? நான் அவனிடம் விரைந்து வருவேன் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது புரியுதா உங்களுக்கு? நம்ம அல்லாஹ்கிட்ட முயற்சி செஞ்சு அல்லாஹ்வை போய் நெருங்க நம்ம அதிக முயற்சி செய்யணும். முயற்சி செய்கிறப்போ ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது இருக்க நமக்கு விருப்பமானதுக்கப்புறம் அது கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்ம முயற்சிக்க சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 2 அருட்கொடைகள் இந்த 2 விஷயத்தில் மக்களில் அதிகமானோர் நஷ்டப்பட்டு விடுகின்றன. ஒரு 2 அல்லாஹுடைய அருட்கொடை, இந்த 2 விஷயத்திலுமே மக்கள் நஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அது செயல்படுத்தலை அப்படிங்கிற. அது என்னன்னா அவை ஆரோக்கியம், ஓய்வு. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க? கண்டிப்பாக ஒரு சராசரியான மனிதர்களுக்கு ஆரோக்கியம், ஹெல்த்து, ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக ஒரு மனிதன் 8 மணி நேரமாச்சு 7 மணி நேரமாச்சு தூங்கணும். இப்போ 2மே முக்கியமானது. இந்த 2 விஷயத்துலையுமே என்ன ஆகிட்டாங்க? மக்கள்கள் பல பேர் நஷ்டமாளியாக தான் ஆகிட்டாங்க. எதனால அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அல்லாஹ் வணங்குறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. அதிகாலை 4 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்விடம் இரு கைகள் என்ன கண்டிப்பாக அல்லாஹ் தரும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அது குணமாகும். ஆனால் இது எதுவுமே மனிதர்கள் இந்த காலத்தில் அதிகமானோர் பண்ணவே இல்லை. அதுதான் சொல்கிறாங்க இங்கே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நஷ்டப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. இதில் 96வது இருக்குது பார்த்தீங்களா? அதில் என்ன சொன்னோன்னா அல்லாஹ்விடம் நம்ம முயற்சித்தால் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட நம்ம ஹெல்ப் பண்ணுற மூலியமாக கூட அல்லாஹ்வை நெருங்கி வரலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று வணங்குவார்கள். அவர்களின் 2 பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டுவிடும். அப்போது நான் இறை தூதர் அவர்களே, இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள்? அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்கள் மன்னித்து விட்டானே என்று கேட்டேன். அப்போ இங்கே யார் நமக்கு அறிவிக்கிறாங்கன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. என்னதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் நைட்டில் நின்று வணங்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நபர் யார்? யார்? ஆயிஷா ரலியல்லாஹு தான் நமக்கு அறிவிக்கிறாங்க. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்டு ஃபுல்லாக நின்று வணங்குவார்கள். அவர்களின் 2 பாதங்களில் வெடிப்பு ஏற்படும் விட அளவுக்கு அவங்க வணங்குவாங்க. யாரா? அல்லாஹ்வே. அப்போது நான் இறை தூதர்கிட்ட கேட்டேன், அவர்களே
இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள், நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் வணங்குகிறீர்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அல்லாஹ் ஆயிஷா வந்து சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விட்டானே என்று கேட்டேன், அதை எல்லா பாவங்களையும் மன்னித்துட்டானே அப்படின்ட்டு. நான் நன்றியுள்ள அடியானாக வேண்டும் என நான் விரும்ப வேண்டாமா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆயிஷா வந்து சொல்கிறாங்க, இப்படி ஏன் நைட்டு ஃபுல்லாக வணங்குறீங்க, அதுதான் உங்களுடைய அல்லாஹ் வந்து நீங்கள் செய்த முன்பின் பாவங்களை தான் மன்னிச்சிட்டாங்கன்னு, அப்படின்னு ஏன் இவ்வளோ நேரம் வணங்குறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் வந்து அல்லாஹுடன் நன்றி செலுத்த வேண்டாமா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானா ஆக வேண்டாமா, அது ஏன்னா நான் விரும்ப வேண்டாமா, நான் வந்து அதை நான் விரும்புகிறேன், அல்லாஹுடைய நன்றி உள்ள ஒரு அடியானா ஆகணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து சொல்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த சொல்லப்போனால் அப்போ அவங்க காலெலாம் எந்த அளவுக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக தொழுது துவா எல்லாம் பண்ணி இருக்காங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ 99வது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் இரவில் விழித்திருப்பார்கள், தன் குடும்பத்தாரை விழித்திருக்கவும் செய்வார்கள். அப்போ கடைசி 10 நாள், ரமலானுடைய கடைசி 10 நாளில் பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தூங்காமல் விழித்திருந்து நன்மைகள் செய்யக்கூடியவதாகவும், உங்களுடைய குடும்பத்தை இதெல்லாமே செய்யணும் அப்படின்னா விழித்திருக்க செய்பவர்களாகவும் இருந்தாங்க. வணக்கத்தில் அதிகம் ஈடுபவர்கள் தன் வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்டர் கோர்ஸ் பண்ணாமல் ரொம்ப இறுக்கமாக கட்டிக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் வணக்கத்தை அப்படின்னா அல்லாஹுக்கு வணங்கக்கூடிய ஒரு அடியானாகவும் இருந்தாங்க, அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வந்து அறிவிக்கின்றார்கள், பலமுள்ள ஒரு முஃமின் பலவீனமான முஃமினை விட சிறந்தவனும் அப்படின்னா இங்கே பலமுள்ள ஒரு முஃமின்னா ஒரு போர் பீப்பிளை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, இறை நம்பிக்கை ஒன்று இருக்குது. பலவீனமானோன்னா காசு சொத்து ரொம்ப இருக்குது, ஆனால் அவங்களோட இறை நம்பிக்கை என்னது கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ இதில் யார் ரொம்ப சிறந்தவங்கன்னு பார்த்தோம்னா பலமுள்ளவங்க யார், ரொம்ப ஏழைகளாக இருக்காங்க ஆனால் அல்லாஹ் மீது ரொம்ப நம்பிக்கையானவங்க, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப சிறப்பு உள்ளவங்க. அல்லாஹுவுக்கு மிக விருப்பமானவனும் ஆவான். ஒவ்வொன்றும் சிறப்புண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. உமக்கு பயனளிப்பவற்றில் ஆசை கொள்வீராக. உனக்கு எது வந்து தேவையோ அதுக்கு மட்டும் நீ ஆசைப்படு, வேறு எதுக்கும் அளவில்லாமல் ஆசைப்படாத. அப்படி உமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் நான் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆகி இருக்குமோ அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எது கரெக்டோ அது உன்னை வந்து சேரும். அதை நீ விட்டுட்டு நான் இப்படி செஞ்சுருந்தா அப்படி நடந்திருக்கும், இல்லையே நான் இப்படி பண்ணிட்டேன், இது பண்ணாமல் நான் வந்து இப்படி காலையிலே சீக்கிரமாக போயிருந்தால் எதனா நடந்திருக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுனா யார், ஒரு முட்டாளுடைய இதுதான். அப்படின்னா யாருமே அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள் யார் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். நமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் நான் இப்படி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்கா அப்படின்னா சொல்கிறது கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனினும் அல்லாஹுவின் விதி, ஏன்னா அது கண்டிப்பாக அல்லாஹுடைய விதி தான். நீ என்ன பண்ணியிருந்தாலும் அது நடக்கணும்னு அல்லாஹுடைய விதியில் இருந்தால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அவன் நாடியபடி நடந்தது, எது நடக்கும்னு அல்லாஹ் நினைச்சானோ அதுபடியே நடக்கும் என்று கூறு. அல்லாஹ் அப்படின்னா கஷ்டமான எந்த ஒரு சூழ்நிலை அல்லாஹ் நினைத்தது போல தான் நடந்திருக்கு. அது வந்து அல்லாஹுடைய செயல் தானே தவிர நம்ம இப்படி பண்ணியிருந்தால் இது நடக்காமனா இருக்காது. அது கண்டிப்பாக அல்லாஹுடைய செயல்தான். நீ இதை செய்யவில்லை என்றால் இது ஷைத்தானின் செயலாகும். சப்போஸ் நம்ம வந்து இல்லை இது அப்படி நடந்திருக்கும், இது இப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாயிலேருந்து சொன்னாவே அது கண்டிப்பாக யாருடைய நம்ம சொல்லல, அது ஷைத்தான் தான் நம்மளை வந்து சொல்ல வைக்கிது. ஏன்னா எந்த ஒரு இது இருந்தாலும் சரி அல்லாஹுவின் விதி தான். ஸோ அப்படி ஆயிருக்கும் இப்படி ஆகும்னு சொல்லாதீங்க அது அப்படின்னு யார் சொல்கிறா நமக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறினார்கள். நெக்ஸ்ட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறார்கள், நரகம் மணி இச்சைகளால் திரையிடப்பட்டது, சொர்க்கம் கஷ்டங்களால் திரையிடப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம மன இச்சைகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய மனசில் இருக்க ஆசைகள் இருக்குது தெரியுமா, அது யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு அல்லாஹுவின் பாதையில் செல்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சொர்க்கம் தான். இதே மன இச்சைகளுக்கு ஆசைப்பட்டு அதுபடி நடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து நரகம் தான் தீண்டும் அப்படின்னு யார் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, அபு அப்துல்லாஹ் என்று ஹுதைஃப் இப்னு யமன் ரலியல்லாஹு
ரலியல்லாஹு அவர்கள் வந்து அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் தொழுதேன். எனது ஒரு நாள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நான் தொழுதிருக்கேன். முதல் ரக்காயத்தில் பஹரா அத்தியாயத்தை ஓதினான். இப்போ முதல் ரக்காயத்தில் என்ன ஓதிருக்காங்க? பஹரா அப்படிங்கிற ஒரு அத்தியாயம். அது அல்ஹம்துலில்லாஹ் சூராக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, அலிஃப் லாம் மீம் கிதாபு தாலிக், அதுதான் அல் பஹரா, பசுமாட்டினுடைய ஒரு சூரா. ஐ மீன் அந்த ஆயத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓதுனாங்க போல். அது ஓதி முடித்ததுக்கப்புறம் 100 வசனங்கள் ஓதியதும் ருக்கு செய்வார்கள். ஒரு 100 வசனங்கள் இருக்கும், அது மொத்தம் 200க்கு மேலே இருக்கும். அதில் 100 வசனம் முடிஞ்ச உடனே அவங்க நினச்சிருக்காங்க போல் இப்படி வந்து ரசூலா வந்து ருக்கு போவாங்கன்னு. ஆனால் தொடர்ந்தார்கள். ஆனால் ஒரு ருக்கு போகலை, அந்த சூறாவை ஓதிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த அத்தியாயத்தின் மூலம் ஒரு ரெக்காயத்து தொழுவார்கள் என நினைத்தேன். ஒருவேளை ஒருவேளை பஹரா முடிஞ்சதுக்கப்புறம் வேறு இது ஓதுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஐ மீன் அந்த ஒரு பஹரா முடிஞ்சோடனே அவங்க வந்து ருக்கு போயிருப்பாங்க அப்படின்ட்டு யார் அந்த நபர் அபு அப்துல்லாஹ் என்று ஹுதைஃப் வந்து நினச்சிருக்காங்க. ஆனால் மேலும் தொடர்ந்தார்கள். அப்படின்னா என்னது? பஹராவுடைய சூறா கிட்டத்தட்ட குரானுடைய மிகப்பெரிய ஒரு இதுனா அந்த பஹரா தான். அதுவும் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு போகவே இல்லை, நின்று தொழுதுட்டு தான் இருக்காங்க. மேலும் தொடர்ந்தார்கள், இப்போது ருக்கு செய்வார்கள் எண்ணிய பின்பு, இப்போமாச்சும் வந்து ருக்கு போகாமன்னு நினச்சேன். பின்பு அவங்க என்ன அன்னிசா அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை ஓடினாங்க. அதை தொடர்ந்து என்ன ஓதிருக்காங்க? ஆல் இம்ரான் அத்தியாயத்தையும் துவங்கி ஓதினார்கள். ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி நிறுத்தி அவங்க வந்து ஓதினார்கள். அதிலே தஸ்பீகு சம்பந்தமான வசனம் ஓதும்போது தஸ்பீகு செய்வார்கள். அதாவது தஸ்பீகு செய்யக்கூடிய இது வந்துச்சுன்னா வந்து தஸ்பீகு செய்வாங்க. பிரார்த்தனை சம்மந்தமான வசனம் வந்து ஓத போச்சுன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க? பிரார்த்தனை துவா கேட்பாங்க. இதே பாதுகாப்பு சம்மந்தமான ஏதாச்சும் வசனம் ஓடினாங்கன்னா அல்லாஹ்விடம் உடனே பாதுகாப்பு தேடக்கூடியதாக யார் இருந்திருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்காங்க. பின்பு ருக்கு செய்வார்கள். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் தான் ருக்கு செஞ்சாங்க. சுபஹான ரப்பில் அலிம் என கூறுபவர்களாக இருந்தார்கள். ருக்குவில் போய் சுபஹான ரப்பில் அலிம் என கூறுவார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அவர்கள் ருக்குவில் அவர்கள் நின்று ஓதிய நேரம் போல் இருந்தது. ருக்குவில் போய் அவங்க எவ்வளோ நேரம் ஓதுனாங்களோ அது போல தான் இருந்துச்சான். பின்பு சமியல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ருக்குவில் இருந்து எழுந்து நின்று நேரம் நின்றார்கள். அது எப்படி நம்ம வந்து ஓதுறப்பு நின்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து நீண்ட நேரம் வந்து நின்றார்கள். மீண்டும் சஜிதா செய்வார்கள். சுபஹான ரப்பில் அஹ்லா என்று அதில் கூறுவார்கள். அவர்களின் சஜிதா அவர்கள் நின்று ஓதிய நேரம் போல் இந்த இதுவே என்னவா இருக்கா? அதிகமான நின்று ஓதுனா எப்படி இருக்கோ அது போல இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மனா என்ன செய்யணும்? ஒரு 10 நிமிஷம் தான் தொழுகிறோம், அது கூட கரெக்டாக தொழுக மாட்டிருக்கோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட அவங்க எத்தனை மணி நேரம் தொழுதுருப்பாங்க அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் நீண்ட நேரம் தொழுகக்கூடிய ஒரு நபராக மட்டும் இருந்திருக்காங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன அறிவிக்கிறாங்கன்னா, ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுதிருக்காங்க. அப்போது நான் தவறான எண்ணம் கொள்ளும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்பதை நீட்டினார்கள். அப்படின்னா அவங்களே ஒரு தவறான எண்ணம் வரும் அளவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நீட்டியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு தோழர்கள் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என்ன தவறான எண்ணம், அப்படி என்ன தவறான எண்ணம் வந்து கொண்டீர்கள் என்று கேட்கப்பட்டது. நான் உட்கார்ந்து விடவும் தொழுகை விட்டு விடவும் நாடினேன். எந்த அளவுக்கு அப்போ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ நான் இந்த இதை விட்டுட்டு நம்ம உட்காந்துடலாம், இல்லைன்னா தொழுகை விட்டு நான் ஓடிடலாம், அந்த அளவுக்கு அவங்க வந்து தொழுகை நடத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அது வந்து கண்டிப்பாக ஒரு தப்பான எண்ணம் தான். அதுதான் சொல்கிறாங்க. அப்படி என்ன தவறான எண்ணம் கொண்டீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இப்படி சொல்கிறாங்க என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வந்து நம்ம கிட்ட கூறுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மரணித்த நபரை 3 விஷயங்களை பின்தொடர்கின்றன. ஒரு மனுஷன் வந்து இறந்துட்டாங்கன்னா 3 விஷயங்களை வந்து அந்த நபர் வந்து பின்தொடரான். அவை நபரை 3 விஷயங்கள் பின்தொடரும். என்னது? மரணித்த நபரை 3 விஷயம் வந்து பின்தொடரும். அவை அவரது குடும்பம், நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய குடும்பம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சொத்துங்கிறது நமக்கு என்னவா வேணா இருக்கலாம். எப்படின்னா நம்ம சொத்துக்காக பல மக்களுக்கு நம்மளோட சேர்வார்கள், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இல்லைனா அவரது செயல்னா நன்மை தீமை. இது நன்மையால் ஒரு கூட்டம் நம்மளை சேரும், தீமையின் காரணமாக ஒரு கூட்டம் அதுதான். இது 3 தான் நம்மளை வந்து பின்தொடரும். ஆனால் ஒன்று தங்கி விடுகிறது, அதாவது அவரது குடும்பமும் அவரது சொத்தும். இது இங்கே என்னன்னா 3 விஷயம் நம்மளை வந்து பின்தொடரும் நம்ம வாழ்க்கையில். ஆனால் 3 விஷயம் இது வந்து நம்ம மரணித்த பிறகு எதுதான் நம்மளோட தங்கிவினோம்? 1 மட்டும்தான். 2 வந்து இந்த உலகத்தில் தான் இருக்குது. அதுதான் என்னது? அவரது குடும்பமும் அவரது சொத்தும். இது கொண்டு போக முடியுமா? நம்ம மறுமைக்கு கொண்டு போக முடியாதுன்னு. ஆனால் அவரோட வர்றது என்னன்னு பார்த்தோம்னா
அவரது அவரது செயல்கள், அதான் நன்மை தீமை செயல் மட்டும்தான் அவங்களோட தங்கி இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுறாங்க, சொர்க்கம் என்பது உங்களில் ஒருவருக்கு அவரது செருப்பு வரையும் விட மிக நெருக்கமாக உள்ளது. சொர்க்கம் அப்படிங்கிறது என்னது? சொர்க்கமோ நரகமோ நம்ம வந்து செருப்பு அணிகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த செருப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை வாறு, அந்த வாறு எவ்வளோ காலுக்கு பக்கத்தில் இருக்கோ அது போல தான் சொர்க்கமும் நரகமும் நம்ம பக்கத்தில் இருக்குது. நன்மை செய்தவர் சொர்க்கத்தில் போவார்கள், தீமையை செய்தவர் நரகத்தில் போவார்கள். அதுதான் சொர்க்கம் என்பது வந்து உங்களில் ஒருவருக்கு ஒருவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஸோ அதை வந்து பயந்து கொள்ளுங்கள். எதை? நரகத்தை பார்த்து பயந்து கொள்ளணும். அப்போ நன்மையான விஷயங்களை செய்து சொர்க்கம் இதுதான். அதே தான் இங்கே சொல்கிறாங்க, நரகம் அது போன்றுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நெக்ஸ்ட் வந்து தோழர்களில் ஒருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழியருமான அபு ஃபிராஸ் என்ற ரபியப்னு கஃபா அல் அஸ்லம் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அறிவிக்கின்றார்கள். என்னன்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரவில் தங்கி இருந்தேன். ஒரு நாள் இரவில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்கியிருந்தேன். அவர்களுக்கு உழு செய்யும் தண்ணீர் மற்றும் அதற்கான தொழுகை விரிப்பு போன்ற தேவைகளையும் செய்து வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் அவங்களோட இருந்த இரவு, ஆனால் அவங்களுக்கு உழு செய்ய தண்ணி, தொழுகை விரிப்பு தேவைகள் இது எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு செய்து வந்தேன். அப்போது என்னிடம் விரும்பியதை கேட்பீராக. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க, உனக்கு விரும்பியதை என்கிட்ட கேளு. சொர்க்கத்தில் உங்களுக்கு நட்பையோ உங்களிடம் கேட்கின்றேன். எனக்கு என்ன வேணும்னா சொர்க்கத்திலிருந்து உங்களுடைய நட்பை தான் நான் கேட்கிறேன், வேறு எதுவும் வேணாம் என்று நான் கூறினேன். வேறு ஏதும் உள்ளதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும்தான், எனக்கு வந்து உங்களுடைய மறுமை நாளில் நட்பாக இருக்கணுங்கிறதான் என்னுடைய ஆசையை, வேறு எதுவுமே வேணாம் என்றேன். நீ அதிகமாக சஜிதா செய்வதன் மூலம் உமக்காக நான் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்பெற எனக்கு உதவீராக. நீ அதிகமாக சஜிதா செய்வதன் மூலம், நீ வந்து அதிகமாக அல்லாஹ்வை வணங்குவதன் மூலம் உமக்காக நான் அல்லாஹ்விடம் சொர்க்கை கேட்பற. அப்படின்னா உனக்காக நான் வந்து கண்டிப்பாக அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்கிறேன், எனக்கு உதவிராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அதிகமாக சஜிதாவில் வந்து துவா கேட்கணும், பாவ மன்னிப்பு வந்து அதிகமாக தேடணும். அது மூலியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காக? அந்த ஒருத்தவங்க திண்ணை தோழர்களில் ஒருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியருமான அபு ஃபிராஸ் என்ற ரபியுத் கஃபல் அலிம் ஒரு நபர் தான், ஆனால் அவங்களுடைய பேர்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையையும் அபு அப்துல்லா அல்லது அபு அப்துர் ரஹ்மான் என்ற சஃப்வான் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். இது என்னன்னா, இப்போ வந்து சில பேருக்கு என்ன இருக்கும், பேருங்கிறது ஒரு பேர் தான், ஆனால் அவங்களுக்கு பட்ட பேர் அப்படி இப்படின்னு சொல்லி 3-4 பேர் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே கூறுறது ஒரே ஒரு ஆள் தான், சஃப்வான் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அதிகம் சஜிதா செய்வதை நீர் கடைப்பிடிக்கிறாங்க. நீ வந்து அதிகமான சஜிதா செய்வதை வந்து கடைப்பிடிக்க. தொழுக இல்லைனா சஜிதா செஞ்சு துவா கேட்குறது, ஏதோ ஒரு கவலையாக இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட போய் சஜிதாவில் போய் விழுங்குறது, வணங்குறது, இது எல்லாமே அதிகம் வந்து செய்யணும். நிச்சயமாக நீர் அல்லாஹுக்காக ஒரு சஜிதா செய்வது என்பது அதன் மூலம் அல்லாஹ் உமக்கு அந்தஸ்தை உயர்த்தாமலும் அதன் மூலம் உம்மை விட்டு ஒரு தவறை அழிக்காமலும் இருப்பதை. நீ வந்து ஒரு சஜிதா செஞ்சால் கூட அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துறான். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஏதோ தவறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு தவறை கண்டிப்பாக அழிக்காமல் இருப்பதில்லை. அப்படின்னா கண்டிப்பாக அவன் அழிச்சே தீருவான், அந்தஸ்தை உயர்த்தி ஆகுவான் என்று யார் சொல்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். நெக்ஸ்ட் வந்து அபு ஷஃப்வான் என்ற அப்துல்லா இப்னு புஸ் அலி அல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் வந்து அறிவிக்கின்றார்கள். என்னன்னா, மனிதர்களில் சிறந்தவர் எவர் ஒருவனின் ஆயுள் நீடித்து அவரது செயல் அழகாகவோ இருக்கிறதோ அவரே ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய மனிதர்களில் சிறந்தவர் யாருன்னா, 20 வயசுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி 80 வயசுலையும் குணங்கள் மாறாமல் ரொம்ப அமைதியாக, ரொம்ப பணிவுடன் மரியாதையாகவும் இருக்கணும். ஏன்னா வயசாக குணங்கள் மாறலாம், ஆனால் குணங்கள் மாறாமல் இருக்காம தான் அவங்க தான் மனிதர்களை வந்து ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என் சிறிய தந்தை அனஸ் இப்னு நஸ்ரு அலி அவர்கள் பத்ரு போரில் கலந்து கொள்ளாமல்
இருந்து விட்டார் அப்படின்னா அனஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னோட சிறிய தந்தை அனஸ் இப்னுல் நல்ருல் அலியோவில் வந்து பத்ரு போரில் வந்து கலந்து கொள்ளலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களை, இணை வைப்போருடன் நீங்கள் போரிட்ட முதல் போரில் நான் கலந்து கொள்ளவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லியிருக்காங்க. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நல்ரு ரலியல்லாஹு அவர்கள் வந்து போய் சொல்லியிருக்காங்க, ரசூல்லா நீங்கள் போரிட்ட முதல் போரில் வந்து நான் கலந்து கொள்ளவில்லை. அந்த சண்டையில் என்னை அல்லாஹ் கலந்து கொள்ள செய்திருந்தால் நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹ் காட்டியிருப்பானோ என்று கூறினார். நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் காட்டியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த நல்ருல் அலி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. பின்னர் உஹது போரில் குழப்பம் நிலை ஏற்பட்ட போது முஸ்லிம்கள் சிலர் போரிலிருந்து நீங்கினர். அப்படின்னா ஒரு உஹது போர், அந்த போரில் வந்து சில குழப்பம் ஏற்பட்டனால முஸ்லிம்கள் வந்து சில பேர் வந்து போரில் இருந்து திடீர்னு நீங்கிட்டாங்க. இறைவா, இவர்கள் முஸ்லிம்கள் செய்வதற்காக உன்னிடம் நான் மன்னிப்பு கோரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி முஸ்லிம்கள் செய்வதற்காக நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோரிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போரில் கலந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் ஆண்கள் வந்து கலந்துருப்பாங்கன்னா அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் துவா கேட்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. எப்படின்னா, இந்த சங்கீதி அழிஞ்சிட்டா உங்களை வணங்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாயா அல்லா, எங்கள் இந்த போரை வந்து வெற்றியாக்கி தாயா அல்லா அப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க. அவர்கள் இணை வைப்போர் செய்வதிலிருந்து நான் நீங்கிவிட்டேன். அதோட என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து இணை செய்யக்கூடியவர்களிருந்து நான் நீங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு அனஸ் இப்னு நல்ருல் ரலியல்லாஹு முன்னேறி சென்றார்கள். ஆனால் அதில் அனஸ் ரலியல்லாஹு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, பின் தங்காமல் முன்னேறி சென்றார்கள்னா பின் திரும்பாமல் அந்த சண்டையில் இன்னும் இது கொடுத்து முன்னேறி சென்றாங்கன்னா சண்டையில் பாதியில் நீ ஓடி வரக்கூடாது. முதுகெலும்பி காட்டி ஓடி வரவங்க வரவே கூடாது. எப்பயுமே சண்டையிட்டு போரிட்டு மரணிக்க தான் செய்யணும், இல்லைன்னா உயிரோடு இருக்கணும். அதை விட்டுட்டு முதுகை காட்டிக்கிட்டு ஓடுறது ஒரு முஃமினான ஆணுக்கு சிறப்பு இல்லை. ஷாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களை முன்னோக்கி வந்தார்கள். அப்போது அனஸ் இப்னு ரலியல்லாஹு அவர்கள் நோக்கி, ஷயத் இப்னு முஆத் ரலி அவர்கள், சொர்க்கம் இதோ அருகில் உள்ளது, கஃபாவின் இறைவன் மீது ஆணையாக. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் பின்னோக்கி போனாங்க, ஆனால் நல்ருல் ரலியல்லாஹு என்ன செஞ்சுருக்காங்க, முன்னோக்கி போனாங்கன்னா அதை பார்த்து ஷயத் இப்னு என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய சொர்க்கம் இதோ அருகில் தான் உள்ளது, கஃபாவின் இறைவன் மீது, கஃபாவுடைய இறைவன் மீது யாரும் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு ஷயத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க. உஹது மலையின் மற்றொரு திசையிலிருந்து சொர்க்கத்தின் வாடையை பெறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் உஹது மலையில் வந்து இன்னொரு திசையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடையை வந்து நான் பெறுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவர் அனஸ் இப்னு நல்ரு செய்தது போல் எனக்கு இயலவில்லை. எப்படி நல்ரு அவங்க செஞ்சாங்களோ அது போல் வந்து ஷயத் இப்னு என்னால் செய்ய முடியலை, இயலவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஷயத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், வேல் வெட்டுகள் அல்லது அம்பின் குடைச்சல் அல்லது ஈட்டின் பாய்ச்சல் என 80க்கும் மேற்பட்ட காயங்களுடன் கொல்லப்பட்ட நிலையில் தான் அவரை கண்டோம். என்ன சொல்கிறாங்க, நல்ரு ரலியல்லாஹு முன்னோக்கி போய் கிட்டத்தட்ட 80 காயங்களோட அவங்க வந்து வஃபாத் ஆயிட்டாங்க, என்னது இறந்துட்டாங்க. அவர்களை வந்து நாங்கள் கண்டிருக்கோம். இணை வைப்போர் அவரது குதிரை இருந்தார்கள். இணை வைக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள வந்து ஒரு குதிரை இருக்காங்க, அவரே அவரது விரல் நுனிகள் மூலம் அவரது சகோதரியை தவிர வேறு எவரும் அறிய முடியவில்லை. அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு வந்து சிதைச்சிருக்காங்க. அது யார் கண்டுபிடிச்சா, அவங்களோட சகோதரி மட்டும்தான் அவங்களுடைய விரல் நுனியை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழ்காணும் 33-23 வசனம் கூட அவர் மற்றும் அவர் போன்ற விஷயமாக இறங்கியதாக நாங்கள் இந்த வசனம் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா 33-23 இந்த வசனம் வந்ததுக்கு காரணமே அவங்கள போல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து இப்படி இறந்து போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக மட்டும்தான் இது இறங்கியிருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே என்ன இருக்காங்க. அப்படி என்ன வசனம், இறை விசுவாசிகளில் அல்லாஹ்விடம் தாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றி உண்மைப்படுத்தும் ஆண்கள் உள்ளன. கண்டிப்பாக இறை விசுவாசிகளை, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்விடம் தாங்கள் செய்த ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்றிய வந்து ஆண்கள் உள்ளன. அப்படின்னா அல்லாஹ் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உனக்காக போரிட்டு இறக்க கூட நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தத்தை வந்து ஆண்கள் வந்து நிறைவேற்ற தான் செய்கிறாங்க. அவர்களின் உயிரை தியாகம் செய்தல் என்ற தன் லட்சியத்தை அடைந்தவர்களும் உள்ளனர். தன்னோட உயிரை கூட தியாகம் செஞ்சு தன்னுடைய லட்சியத்தை வந்து அடைந்தவரை இருக்கிறாங்க. அவர்களில் அதை எதிர்பார்த்திருப்போர் அதை வந்து எதிர்பார்த்தவங்களும் இருக்காங்க. அவர்கள் ஒப்பந்தத்தை சிறிது மாறுபவர்களாகவும் இல்லை. கண்டிப்பாக அவங்களுடைய ஒப்பந்தத்தை மாறுபவர்களாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய தன் உயிரை விட
பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வின் பாதைக்காக போரிட்டு இருக்கிறவங்க தான் ஜிஹாதத்துக்குரிய நன்மை. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துகளில் ஒருவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.